எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வின்னர்ஸ் கிளப் பற்றி நான் வீடியோ பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். திருப்பி அந்த பிளான் என்ன எப்படின்றது புரியலன்னா நான் திருப்பியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வின்னர்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. நம்ம 300 ரூபா இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்க போகிறது. அது பல கோடி ரூபா கிடைக்கும். அது எப்படின்னா நம்மளுக்கும் ஒரு ஹெல்ப்பிங் மூலமாக தான் கிடைக்கிது. ட்ரஸ்ட்டு மூலமாக தான் வியூ ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பத்தூர் தான், தமிழ்நாடு ட்ரஸ்ட்டு இது, ஓகேங்களா. இதில் எப்படின்னா நம்ம 300 ரூபா இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ணோடனே நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டு இப்போ யூபிஐ நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண யூபிஐ பேங்க் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா அது பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம், ஓகேங்களா. யூபிஐ கரெக்டாக போடுங்க. நான் எப்படின்றது இந்த இதுலேயே வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. எப்படி யூபிஐ நம்பர் அப்டேட் பண்ணணும், எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும், இன்னொருத்தங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முடித்தோடனே நீங்கள் அடுத்தது ஆக்டிவேட் ஆனோடனே ஃபஸ்ட் லெவலில் 2 பேர் உங்களுக்கு 300 அனுப்புவாங்க. 600 கிடைக்கும். அந்த 600 நீங்கள் எதுவும் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணோடனே நீங்கள் இந்த ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2வது லெவலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்கிரேட் பண்ணி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் லெவலில் 4 பேர் வந்து 600 அனுப்புவாங்க. அந்த 600 எப்படின்னா அதில் 1500 நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி 3வது லெவல் வந்துடுவீங்க. 300 உங்களுக்கு ஒரு க்ளோனிங் ஐடி, புது ஐடி ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஒரு 600 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு நம்ம உங்கள் கிட்ட வந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் அடுத்த இது பார்த்திங்கன்னா 3வது லெவலில் உங்களுக்கு 1500 வந்து 8 பேர் அனுப்புவாங்க. 12,000 கிடைக்கும். 7,500 நம்ம இன்னொருத்தங்களுக்கு அனுப்புனது மூலமாக 4வது லெவலில் நம்ம ரீச் ஆகிடுவோம். அதில் 4 ஐடி வந்து நம்மளுக்கு க்ளோனிங் ஐடி கிடைக்கும் 1,200 ஓகேங்களா. அப்புறம் நம்ம ஸ்பான்சர் ஹெல்ப் ஒரு 1,500 போயிடும். மீதி 1,800 நம்மளுக்கு ப்ராஃபிட் மொத்தம் பார்த்திங்கன்னா 2,400 இதில் கிடச்சிரும். 4வது லெவலில் பார்த்திங்கன்னா 7,500 1,20,000 கிடைக்கும். அதில் 30,000 இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அப்புறம் 7,500 வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போகுது. 15,000 வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்புக்கு போகுது. அதுக்கப்புறம் 67,000 உங்களுக்கு வருமானமாக வந்துடும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 உங்களுக்கு 4வது லெவலில் கிடச்சிடும். 5வது லெவலில் உங்களுக்கு 32 பேர் 30,000 அனுப்புகிறப்போ அடுத்த லெவலுக்கு 1,00,000 நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து மேண்டாட்ரியாக கேஒய்சி நம்ம அப்டேட் பண்ணுவோம் 5வது லெவல் அனுப்புகிறப்போ, ஓகேங்களா. அதெல்லாம் 30,000 ட்ரஸ்ட்டுக்கும் 60,000 ரெஃபரலுக்கும் 7,70,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே 7,50,000 லட்ச வந்துடும். இந்த லெவல் 6வது லெவல் மட்டும் வர்ற வரைக்கும் நீங்கள் லாபமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 5th லெவல் கம்ப்ளீட் ஆகிடும். 6th லெவல் வந்து எவ்வளோ வருதோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. 10 பேர் வந்தால் கூட 10 லட்ச ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. இதில் எப்படி நம்ம லாகின் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதை நான் ஷோ பண்ணுறேன், சரிங்களா. ஹலோ, பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கே நான் இன்னொரு ஐடி நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5 ஐடி 6 ஐடின்னு போட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு 5 ஐடிக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்குன்றதால சீக்கிரமாக போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்களே ஒரு 3 ஐடி 4 ஐடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்குமோ உங்களுக்கே அது கிடைக்கும். அதனால் நான் போட்டுருக்கேன், ஓகேங்களா. இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. லாகின் பண்ணோடனே இன்ஆக்டிவ் இருக்கும், பெண்டிங் ஹெல்ப்புன்னு இருக்கும், ஓகேங்களா. அப்ரூவ் ஹெல்ப்புன்னு இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 3 இருக்குது பார்த்திங்களா, 3 லைனு, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினோடனே ஹெல்ப்புன்னு இருக்கும். அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஹெல்ப்புன்னு இருக்கும், ஓகேங்களா. அந்த சென்ட் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒருத்தருக்கு வரும், ஓகேங்களா. யார் கன்ஃபார்மோ அவங்களுக்கு அதை நீங்கள் பேன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் யூபிஐ நம்பர் இருக்கும், ஓகேங்களா. யூபிஐ நம்பர் கிளிக் பண்ணுங்கள். அவங்களுடைய யூபிஐ டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபோன்பே இல்லைன்னா கூகுள் பே நம்பராக இருக்கும். இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதுக்கு நீங்கள் இது பண்ணிவிடுங்க, சரிங்களா.
ஓகேங்களா. நீங்கள் இதில் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் இதுவை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஐடி இங்கே போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. எனக்கு ஃபஸ்ட் லெவல் முடிச்சு. ஸ்டேட்டஸ் வந்தீங்கன்னா டேஷ்போர்டில் இந்த இடத்துல நமக்கு இன்ஆக்டிவ் இருக்கிறது போயிட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்டிவ் எப்போ ஆக்டிவாக இருக்கோ அப்போதுலேருந்து நம்ம சீனியாரிட்டி வைஸ் வரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்டே அனுப்பாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு அனுப்பி எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் வருவீங்க. சரிங்களா. அப்படி தான் பண்ணணும். சரிங்களா. மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னா இங்கே அப்டேட் கேஒய்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இதை 3 லைனை கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இது என்னென்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் போடணும். லாகின் பாஸ்வேர்ட் போடுங்க. லாகின் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போன உடனே உங்களுடைய யூபிஐ மோடு இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ நம்பர் அப்படி இல்லைனா நம்ம உங்களுடைய நம்பர் என்ன இதுவோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய ஃபோன்பே நம்பர் இல்லைனா ஜிபே நம்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. இதுதான் கேஒய்சி வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே 5th லெவலில் கம்பல்சரி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா. இல்லை உங்கள்கிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இருக்குன்னாலும் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. யூபிஐனா யூபிஐ நம்பர் போட்டுருங்க. யூபிஐ ஐடி இல்லைனா மொபைல் நம்பர், நீங்கள் யூபிஐ நம்பர் வச்சுருப்பீங்களே அந்த நம்பர் போட்டால் போதும். ஓகேங்களா. அவ்வளோதான். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்ப்பு போட்டுட்டேன், அது அப்ரூவும் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பெண்டிங் ஹெல்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டிங் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இடத்துல வியூன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனாவது லைனில் இருக்கும் போது 156 பேர் இருக்காங்க. இந்த 156 பேர் தாண்டி தான் எனக்கு 2 பேர் 300 ரூபா வரும். ஓகேங்களா. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒருத்தரே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5 ஐடி போட்டுட்ருக்காங்க சீனியாரிட்டி வைஸ் ஸ்டார்டிங்லேயே வந்துடணுன்றதுக்காக. ஏன்னா ஒரு 3வது லெவல் 4வது லெவல் நம்மளுக்கு வந்தாலே ஒரு 30,000 40,000 இல்லை 70,000 ரூபாய் சம்திங் வருது இல்லையா, 7 லட்ச ரூபா. அதுவே நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட். அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு தான் ஸ்டார்டிங் ஐடி நிறைய பேர் போடுறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 பேர்கிட்ட வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பியும் சென்ட் ஹெல்ப்புன்னு இருந்தோடனே அடுத்த லெவலுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அங்கே இருக்கும். அவங்களுக்கு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த 600 ரூபாய் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்ரூவ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ரூவ் பண்ணி அடுத்த லெவல் வந்து சீனியாரிட்டி வந்துடும். ஓகேங்களா. இது வந்து 2வது ஐடி. இன்னொரு ஐடி இருக்குது, நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஐடி. சரிங்களா. என்னோடய ஃபஸ்ட் ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் 300 ரூபாய் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ ட்ரஸ்ட் 2nd லெவலுக்கும் நான் ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டேன். 3வது லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பெண்டிங் அசைன்மெண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 25 பேர் இருக்காங்க. நேற்று நைட்டு 54 பேர் இருந்தாங்க. அதுக்குள்ளே கம்மியாகிடுச்சு. மேபி இன்னொரு நாளைக்கு நாளானிக்குள்ளே எனக்கு 2nd லெவல் இன்கம் எனக்கு வந்துடும். அப்புறம் நான் 3rd லெவல் போயிடுவேன். ஓகேங்களா. 3rd லெவல் போகிறப்போ 1500 ரூபாய் இன்னொருத்தருக்கு காட்டும். நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன்னா 3rd லெவலுக்குள்ளே வந்துடுவேன். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுபடி நீங்கள் ஸ்டார்டிங்கே இப்போ வந்து நீங்கள் ஒருத்தரே ஒரு 4-5 ஐடி நீங்கள் போடணுன்னா கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா. ட்ரீயில் போயிட்டு மை டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்காங்கன்னா எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. மாதவன் மட்டும்தான் இன்ஆக்டிவில் இருக்கார். அப்புறம் ஹேமலதான்றவங்க இன்ஆக்டிவில் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ திருப்பி என்னோடய ஐடி போட்டதில் நான் உடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். இவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்க. பட் இவங்க ஆக்டிவ் ஆனால் தான் இவங்க சீனியாரிட்டி வைஸில் வருவாங்க. ஓகேங்களா. இப்போவும் டிலே பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க சீக்கிரமாக ஐடி போட ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.